தினமும் தியானம், தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆமென். ஜெபத்தின் வல்லமை. ஒரு ஊழியருடைய வேலை எல்லாருக்காகவும் ஜெபிப்பது. இப்போ ஜெபிக்கிறதாக இருந்தாலும் மக்கள் சொல்கிறாங்க பாருங்க, என்ன சொல்கிறாங்க? எங்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள், தொடர்ந்து ஜெபிங்க. இப்போ நாங்கள் எங்கள் வேலையே 24 மணி நேரம், அதான் தூங்குற நேரம் போக அப்படி தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரும் அப்படி தான் உண்மையாய் விசுவாசிகளுக்கு ஜெபம் செய்கிறார்கள். அப்படி ஜெபம் செய்து கொண்டிருக்கும்போது, ஜெபம் செய்ய சொன்ன பொழுது சாமுவேல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கு பலி செலுத்துகிறார். ஆட்டுக்குட்டியை பிடிச்சு பலி செலுத்து. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது, நம்மளை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கணும். யாரெல்லாம் ஜெபிக்க சொல்கிறாங்களோ அவங்க தன்னுடைய ஆவியாத்துவ செலுத்த ஆண்டவருக்கு எப்படி அர்ப்பணிக்கணும்? ஜீவ பலியாக அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்து ஜெபித்த பொழுது, சர்வாங்க தகன பலி செலுத்தி ஜெபித்த பொழுது என்ன நடந்துப்பனா, வேதத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்தாரு, பதில் கொடுத்தார். நீங்க வெறும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத விட சில சமயத்தில் சிலர் என்ன செய்வாங்கன்னா, பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுவாங்க. சிலர் இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா அல்லது கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை ஜீவ பலியாக செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் நம்ம அனைவருக்கும் வலியுறுத்துகிறது. சரி, அது நம்ம இன்னொரு நாளைக்கு டீப்பாக போகலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, எப்படி மறுமொழி கொடுத்தார்? பெலிஸ்தர் எழும்பி வர்றாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜனங்களும் ஜெபிக்க சொல்றாங்க. இங்க பலி செலுத்தி ஆகிட்டது. கர்த்தர் சொல்றாரு அவனுக்கு மறுமொழி அருளி செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். நல்லா கவனிங்க, உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது பிரச்சனை நிறைய வரும். அதுதான் இது காட்டுது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, சும்மா ஜெபிக்கும் போது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஒப்பு கொடுத்து உண்மையா ஜெபிக்கும் பொழுது சத்துருக்கள் நம்மை அழிக்க எழும்புவார்கள். அது மனிதர்கள் மூலமா இருக்கலாம், அல்லது விசுவாசிக்கு எதிராக இருக்கலாம், ஊழியக்காரருக்கு எதிராக இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் இருக்கு உலகத்துல, பல விதத்துல வரலாம். அப்படி நீங்க உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது எதிரிகள் யுத்தம் பண்ண நெருங்கினால் கர்த்தர் என்ன செய்தார் பார்த்தீங்களா? இஸ்ரவேலுக்காக கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். அவர்கள் கலங்க அடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இந்த சில டைம்ல அந்த கரண்ட்டில் காக்காலம் ரெக்கப்பட்டு அப்படியே விழும் பார்த்தீங்களா? அதான் பட்டு விழுது. ஒரு செகண்ட்ல அடிச்சா அப்படியே தொப்புன்னு விழுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி உண்மையாய் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா, எதிரிகள் பட்டு விழும்படி செய்வார். அதனாலதான் பைபிள்ல ஊழியக்காரருக்காக விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நம்மளை யாரும் குற்றப்படுத்தவே முடியாது. நம்மளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சோம்னா கர்த்தர் எதிரிகளை பற்றி விழ செய்வார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பினது போல இன்றைக்கு அநேகருக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்கு விரோதமாய் யார் எழும்பி இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும், சமாதானத்தை தாரும், செழிப்பை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.